Hi viewers, Samanna, Capital Mart Academic channel. So, இன்னைக்கான currency report பார்ப்போம். So, இன்னைக்கு market money mantra பார்த்துட்டு currency report பார்ப்போம். Spend your money on the things money can buy. Spend your time on the things money cannot buy. So, RBI reference rate, spot rate. So, RBI reference rate இன்னைக்கு USD வந்துட்டு 83.11 இருக்கு. GBP 105.82, Euro 90.42, Yen 57.15. So, currency feature பார்த்துருவோம். ஸோ கரன்சி ஃபீச்சர் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 3 கரன்சி பாசிட்டிவ், ஒரு கரன்சி ஜேபி வந்து நெகட்டிவ்ல இருந்தது. ஸோ ஜேபி நெகட்டிவாக இருந்ததுனால தான் வந்துட்டு நம்ம தமிழ்நெல் கூட கொடுத்துருந்தோம், ஜேபியோட கரப்பாத நெய்லி சொல்லிட்டு ஊசலாடிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். அது சார்ட்டில் நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். ஸோ கரன்சி சார்ட் ஃபஸ்ட் பார்க்குறோம். USDINR. ஸோ USDINR 5 minute ஷார்ட் இது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து என்டையர் டே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்தது. பெரிய ஒரு மூமெண்ட்டே கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு USDINRல எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. ஸோ இங்கே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 3:30 வாக்கில் வந்து ஒரு கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்தது. பட் இந்த மூமெண்ட்டில் பெரிய மூமெண்ட்டே கிடையாது. இதில் வந்து எடுக்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை இந்த முடிஞ்சாலும் தான் எடுத்துக்கணும் ஆஸ் பர் இண்டிகேட்டர் படி. பட் அந்த அடுத்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எயின் ஸ்டார்டிங் நெகட்டிவ். ஸோ அடுத்த பிறகு ஒரு டோஜி ஃபார்மேஷன் வருது. ஸோ இது டோஜி ஃபார்மேஷன் ஃப்ளாட்ல இருக்கு. ஸோ திருப்பதி மேலே போமா கீழே போமா தெரியாது. ஸோ இட் இஸ் க்ளோஸ் டு மார்க்கெட் வந்துட்டு 3:45 4 மணி. ஸோ 3:45 மணி மேலே ட்ரேடிங் எடுத்து க்ளோஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ இதில் வந்துட்டு சான்ஸ் இன்னைக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. சரி, நம்ம இது பொசிஷனுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துருவோம். 1 hour சார்ட்டு. ஸோ பொசிஷனில் பார்க்கும்போது ஸ்டில் வந்துட்டு USDINR வந்து ஒரு மொமெண்டமில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ட்ராப் எதுவும் கிடையாது. பட் ஸ்டில் மொமெண்டம். பட் இண்டிகேட்டர் நம்ம ஒரு விஷயம் கவனிச்சு பார்க்க வேண்டியது வந்துட்டு ப்ளஸ் டிமை வந்து கண்டினியூஸாக வந்து இது குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. அதோடைய மொமெண்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 20 கிட்ட வந்துருச்சு. இது மைனஸ் டிமை வந்து 20க்கு கீழே இருக்கு. பட் அது ரொம்ப கீழே எல்லாம் கிடையாது. ஸோ இது பார்க்கும்போது வந்து எந்த நேரத்தில் வந்து ஒரு மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனாக்கா திருப்பம் வந்து ஃபர்தர் அப்சைட்லையும் ஆகலாம். ஸோ எதனால சொல்றாங்க, இங்க பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக சொல்லிட்டு இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இங்கே வருது அப்படின்ட்டு. ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா நல்ல மேலே போகும். US டாலரும் நம்ம லாஸ்ட் செஷன்லையும் பார்த்தோம் 103ல இருக்கு, 106 வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு. 106 வரை போகுது அப்படின்னாக்கா இங்கே வந்து கண்டிப்பாக 8350 84 கூட USDINR ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து GBPINR பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஹைலைட்டை வந்து கம்பெனியில் போட்டதோட GBPINR. ஸோ ஸ்டில் இது வந்து கண்டினியூஸாக வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. அது எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ GBPINR. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ராடே என்ன மாதிரி இருந்தது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிளாட்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா மேலே வந்த மாதிரி இருந்தது. ஸோ ஜெனரலாக நம்ம வந்து ஃபிளாட்டாக ஓப்பன் ஆச்சுனாக்கா ட்ரேடபிள் சான்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து சான்சஸ் எடுப்போம். இங்கே இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா எகைன் ரெட் கேண்டில் எகைன் கிரீன் கேண்டில் எகைன் டிசிசிவாக வருது. ஸோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி வந்து எடுத்திருப்பாங்க ஒரு 8:57:31 வாக்கில். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா எகைன் அது வந்து பிரேக் ஆகுது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ்வலாக என்ன வச்சிருக்கோம்னாக்கா நம்ம விவாப் வச்சிருப்போம். எது கீழே இருக்கோ அது விவாப் வச்சிருப்போம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே பார்த்து எடுத்த ரேட்டுக்கே வந்து வருது. பட் அகெயின்ஸ்ட் விவாப் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கும் போது இங்கே வந்து ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கும். ஒரு மைனர் லாஸ் கூட இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எகைன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கீழே வருது. ஸோ பார்க்கும்போது வந்துட்டு இது வந்து ஒரு டெசிசிவாக 3 இண்டிகேட்டரும் கீழே இருக்கு. விவாப்புக்கும் சரி இஎம்ஐக்கும் கீழே இருக்கு. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து பொசிஷன் எடுத்துருப்பாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த கேண்டில் வந்து அடிக்குது. ஸோ இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பொதுவாக வந்து பேசாமல் இருக்கிறது தான் உத்தமம். ஸோ அந்த வகையில் பார்த்து எந்த இதுவுமே கிடையாது. தென் பார்த்தீங்கன்னாக்கா எகைன் 3 o'clock மேலே 3:45 மேலே பார்த்தீங்கன்னா எகைன் டிஸ்டிஸும் வந்து கீழே இறங்குது. 3 இண்டிகேட்டரையும் வந்து க்ளோஸ் பண்ணி கீழே வருது. ஸோ மேபி இங்கே ஏதாவது யாராவது பொசிஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா
ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பைசா வரைக்குமே கீழே வந்தது. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 பைசா. ஸோ ஆக்சுவலாக வந்து 2 ட்ரேடிங் நெகட்டிவ் வந்த உடனே தேர்டு இது வந்து எடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அது கூட எப்போ வருது பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து 3:30 3:00 மேலே அரௌண்ட் 3:30 வாக்கில் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த டே கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வரும்போது பேசாம எடுக்காம சும்மா இருக்கிறது தான் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு இன்ட்ராடே இருக்கானது. பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது வந்து 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்போது இட் இஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 செஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் இருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த சேனல் வந்து இஎம்ஐ வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும், இந்த இஎம்ஐ கிராஸ் வரணும், வந்து மேலே வரணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஎம்ஐல வந்துட்டு மைனஸ் டிஎம்ஐ மேலே இருக்குது, ப்ளஸ் டிஎம்ஐ வந்து கீழே இருக்குது. ஸோ எகைன் இந்த இண்டிகேட்டர் படி இது மைனஸில் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காட்டுது. பட் இங்கே வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி இது வந்து சைட்வேஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து மேபி இங்கே கிராஸ் ஓவர் வருது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இதுலேயும் பொசிஷன் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. யாராவது வந்து ஷார்ட் பொசிஷன் இருக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதை கீப் அப் பண்ணிக்கலாம். பட் எனி ஃபர்தராக வந்து ஷார்ட் பொசிஷன் வந்து ஆட் பண்ணுறதோ இல்லாட்டி லாங் எடுக்கிறதோ இப்போ வந்து கூடாது. ஸோ நெக்ஸ்ட் GBPINR. ஸோ GBPINR வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்னைக்கு போச்சாங்க. அது அங்கே எப்படி இருந்ததுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்ட்ராடே பார்க்கும்போது இது நல்ல ஒரு கேப் அப்லேயே வந்துச்சு. பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் க்ளோஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் 105.63. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தா 105.82. கிட்டத்தட்ட 20 பைசா வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கண்டினியூஸாக வந்து சைட் வேஸ் தான், பெருசாக ஒரு மூமெண்ட்டே கிடையாது. பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோனில் ஒரு 12 பைசாலேயே வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது. ஸோ யூஸ்வலாக அப்புறம் வந்து எப்போ நமக்கு சான்ஸ் வந்து ஒரு டிசிசிவ் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த இடம் தான் சொல்லலாம். அரௌண்ட் வந்து 145 ஆகுது. ஸோ இங்கே எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா பெரிய வந்து திருப்பம் இது கிடையாது. இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திருப்பம் சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு மைனர் ப்ராஃபிட்டோட தான் வெளியில் வந்திருக்க முடியும். ஸோ இங்கே வந்து 105.80, இங்கே 160 15 பைசா. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து இந்த டெசிசிக்கல் இங்கே எங்களுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸ் ஆக்ஷன் படி இங்கே வந்திருந்தாங்கனாக்கா ஓரளவுக்கு வந்து ஒரு 10 பைசா பிடிச்சிருக்க முடியும், 100 ரூபாய். இல்லை நான் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பைசா தான் இருக்கும். பெரிய வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக சொல்ல முடியாது. ப்ரோக்கரேஜ் கொடுத்துட்டு ஒரு டீ வடையை சாப்பிட்டு போகிற காசு மட்டும் தான் குவிஞ்சிட்டு இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் நல்ல என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எகைன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிசிவாக வந்து 3 இண்டிகேட்டர் கிராஸ் பண்ணி மேலே போகுது. ஸோ இங்கே எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ எகைன் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் எங்கேயுமே டச் இது பண்ணலை, இங்கே அடிக்கல, வியூவாக அடிக்கல. ஸோ அப்படியே வச்சுருந்தாங்கன்னாக்கா நல்லா வந்து ஒரு மூமெண்ட் வந்து மேலே போய் முடிஞ்சது. கிட்டத்தட்ட வந்து 20 பைசா இந்த மூமெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 பைசா இன்னும் 200 ரூபாய் பெர் லாட்டுக்கு அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைச்சிருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு 10 பைசா, இங்கே ஒரு 20 பைசா அப்படிங்கும்போது ஒரு 30 பைசா வாய்ப்புகள் வந்து இதில் இருந்திருக்கு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு. சரி, பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கே 1 ஹவர் மார்க் பார்ப்போம். ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்டில் வந்து இது வந்து ஒரு இன்னும் சேனல் வந்து டெசிசிவ் பிரேக் ஆகலை அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் என்னன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 பைசால தொடர்ந்து வந்து இது அப்படியே தான் இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா சரி ஒரு 64 பைசால தான் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம எக்ஸாக்ட் எண்ட் டு எண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை யாராவது வந்து இங்கே சப்போர்ட்ல பொசிஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 பைசா வந்திருக்கும். பட் ஸ்டில் ஹோல்ட் பண்ணலாம். பட் இங்கே வந்து இன்னும் சேனலுக்குள்ளே வரல. ஸோ இது வந்து ஒரு லாங்கில் இங்கே எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா இது ஹோல்ட் பண்ணலாம். ஸோ மேபி இது வந்து கொஞ்சம் டெசிசிவ் மேலே வந்துட்டதை பார்த்தோம்னாக்கா இன்னும் ஃபர்தராக வந்து மேலே வரலாம். அப்படி வரும்போது இந்த இது வரைக்கும் கூட வரலாம். ஒரு 106.40, 106.50 வரைக்கும் கூட இன்னும் வரலாம். இது 50 பைசான்றது சம்டைம் வந்துட்டு ஈவன் ஓப்பனிங்லேயே கூட வந்து வந்துடும். ஸோ பார்ப்போம் எப்படி இதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து EURINR பார்க்கலாம்.
ஸோ EURINR ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராடேக்கு எப்படி இருந்தது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இன்ட்ராடே பார்க்கும்போது அகைன் பார்த்தீங்கன்னாக்கா இது ஓப்பனிங்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் சொல்லலாம். ஒரு 20 பைசா ஜிபிபி மாதிரியே வந்து ஓப்பனிங்ல வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சைட்வேஸ். கிட்டத்தட்ட வந்து பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். இங்கே பாருங்க ஜிபிபியில் இதே மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ அகைன் வந்து டெசிசிவாக நம்ம வந்திருந்தது. ஸோ எக்ஸாக்டாக அதே பேட்டர்னில் சார் நம்ம ஜிபிபி பார்க்குறதுக்கு ஹீரோ பார்க்கணும். சாரி, ஷார்ட் மாற்ற மாட்டேன். மாற்றியாச்சு, சாரி. ஓகே. ஸோ இது ஓப்பனிங் பார்த்தானாக்கா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு 90 36 இருந்தது. இன்னைக்கு ஓப்பனிங் வந்து 42, ஒரு 5 பைசா தான் ஓப்பனிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராஜுவல் கொஞ்சம் வந்து சைட்வேஸ் மாதிரி இருந்தது அன்டில் வந்து ஒரு 12:30 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டிசிசிவாக ஒன்றுக்கு இந்த இடம் வந்து கிடைச்சிருக்கும், ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும். இங்கே என்ட்ரி எடுத்துட்டு இங்கே விவாப் வந்து நம்ம ஸ்டாப்பர்ஸை வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல மூமெண்ட். இங்கே வந்து 90 53 வரை இருக்கும் இந்த இடம். ஸோ 55 கூட வச்சுக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 20 பைசா மூமெண்ட் வந்து இங்கே வந்துருக்கு. ஸோ 200 ரூபாய் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து இன்ட்ராடேஸ் பண்ணது. ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 1 ஹவர் மாற்றம் அதுக்கு. ஸோ இந்த நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம், இது வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு சேனல் மாதிரி வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் டவுன் சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் வந்து பிரேக் பண்ண மாதிரி இருக்குது, கொஞ்சம் வளைஞ்சி இருக்கு. பட் கிட்டத்தட்ட வந்து இது சேனலுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ சேனல் விட்டு திரும்ப மேலே போதா அல்லது கீழே போதான்றது நமக்கு அடுத்த இதில் தான் தெரியும். நம்ம இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு வேணும்னாக்கா பார்க்கலாம். ஒரு விஷயம் இங்கே நம்ம பேரலல் சார்ட் எடுத்தோம்னாக்கா தெரிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மேலே வரணும், இது பிரேக் பண்ணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து டச் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி இங்கே ரிவர்ஸ் வந்துச்சுனாக்கா 90 72 90 30 25 வரைக்கும் வரலாம். ஸோ கிட்டத்தட்ட 50 பைசா வந்து டவுன் சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அன்டில் அன்லெஸ் இது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும். ஸோ பிரேக் அவுட் ஆகலைனாக்கா அகைன் கீழே வரும். ஸோ அது வந்து நம்ம சப்சிக்வெண்ட் செஷனில் அது எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். USDINR ஆப்ஷன்ஸ். ஸோ பல பேர் வந்துட்டு USDINR ஆப்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீடியோவில் நம்ம பண்ணலை. ஸோ இப்போ வந்து USDINR நம்ம பார்க்கலாம். ஸோ USDINR நம்ம ஆப்ஷன்ஸ் செயின் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் ரேட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ரெஃபரன்ஸ் ரேட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 83.11. இன்னைக்கோட ரெஃபரன்ஸ் வந்து 81.11 இருக்கு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ரேட் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஃபியூச்சர் ஆகட்டும் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் அந்த எக்ஸ்பைரி வந்து அன்னைக்கு என்ன வந்து ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கோ அதுதான் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 83.11 இருக்கு. ஸோ இது வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரியோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் 25 வெள்ளிக்கிழமை எக்ஸ்பைரி இது. ஸோ இதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்க்கும்போது வந்துட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கால். அதே மாதிரி டவுன் சைடில் பார்க்கும்போது 83 ஸ்ட்ரைக் வந்து அதிகமாக இருக்கு. கால் சைடில் 83.25, புட் சைடில் வந்து 83 இருக்கு. ஸோ இப்போ என்ன உனக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணுங்க. இப்போ 83.25 விட தாண்டி போச்சு அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து இந்த மணியில் ஆகிடும். ஸோ எல்லாமே அந்த ரைட்டர்ஸ் நம்ம டெஸ்ட்ல பார்க்கும்போது இதை வந்து அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. இது இந்த மணியில் போகிற விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மணி போகாத வரைக்கும் இதெல்லாம் வந்து பைசா பண்ண முடியும். அதே மாதிரி டவுன் சைடு பார்க்கும்போது இங்கே வந்து புட் ரைட்டர்ஸ் வந்துட்டு இது தாண்டி கீழே போகாம வரைக்கும் 83 தாண்டி பிரேக் ஆகி கீழே போகக்கூடாது. போச்சுனாக்கா இது வந்து இந்த மணி ஆகிடும். ஸோ அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அது 83 தாண்டி கீழே போகாத வரைக்கும் இதையும் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ ஆஸ் பர் டுடே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி 83 83.25 வந்து எக்ஸ்பைரியில் வந்து இது முடியலாம். ஸோ இப்போ வந்து 83.11 இருக்கு. சம்வேர் இந்த டிஸ்டன்ஸ் இந்த 25 பைசா டிஸ்டன்ஸ்ல முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது மாற்றம் வந்திருந்ததுனாக்கா
நமக்கு ப்ரெஷர் நாளுக்கு அடுத்து ஓப்பன் அடுத்து எங்கே முடியுன்றது நமக்கு தெரியும். ஸோ ஆஸ் ஆன் டுடே இது 83 23.25 அந்த 25 பைசா டிஸ்டன்ஸில் பிட்வீனில் எங்கே வேணால் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் பார்த்துருவோம். ஸோ டாலர் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்க, இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பிரேக் ஆயிருக்கு அந்த சேனல் வந்துட்டேன். ஸோ இது வந்து நம்ம பார்க்கும்போது ஸ்டில் வந்து இது ஒரு நல்ல ஒரு சேனல்லே தான் இருக்குது, பெருசாக வந்து எதுவும் வரல. நம்ம என்ன எக்ஸாக்டாக பார்க்கணுன்னாக்கா நம்ம ட்ராயிங்லேயே பார்த்துருவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சேனல் தான் இருக்குது. ஸோ சேனல் பாட்டம் வந்து டச் பண்ணியிருக்கேன். ஸோ சேனல் பாட்டம் டச் பண்ணிட்டு இந்த டெசிஸும் வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் இது. ஸோ வீக்லி இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் பாருங்கள், எங்கள் சேனல் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது பிரேக் ஆச்சுனாக்கா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னாக்கா 106 வரைக்கும் வரலாம். ஸோ அது 106 வரலாம் வந்துச்சுனாக்கா இது வந்து 83 இப்போ இது USDINRல 83.11 இருக்கிறத மேபி 83.50 84 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது சப்சிக்வெண்ட் சிச்சுவேஷனாக நமக்கு தெரியும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா US டாலர் வந்துட்டு இன்னும் அப்சைடில் தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது USDINR வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகிறதுக்கு, மேலே போகிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம US டாலரோட இது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு லர்னிங் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடிங் டிசிஷனோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்காதீங்க. எப்பவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுங்க வித் யுவர் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸோட கைடன்ஸோட. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.